வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய மாலை. நம்ம சேனலோட ஃபாலோயர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சேனலை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பாருங்க. மேலும் நம்ம ஜூம் கிளாஸஸ் சண்டே போயிட்டு இருக்கு. ஆன்லைன் வகுப்புகள் பேசிக் அஸ்ட்ராலஜி, அடிப்படை ஜோதிடம். விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய அட்மிஷனை பதிவு செஞ்சு பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா லக்னம், லக்னாதிபதியோட வலு. மெயினா இப்ப இது எதுக்காக இந்த டாபிக்ல இப்ப நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஜாதகம் பார்க்க வர்றவங்க ஏனைய பேர்த்த இந்த கேள்வி, எனக்கு அந்த யோகம் இருக்கு சார், இந்த யோகம் இருக்கு சார், குரு இந்த இடத்த பாக்குறாரு சார், சிம்மத்தை குரு பாக்குறாரு சார், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, சூரியன் நல்லா இருக்காரு சார், எல்லாம் ஓகே. இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்க லக்னமும் லக்னாதிபதியும் வலுவா இருக்கணும். ஜாதகம் ஒரு ஜாதகத்துல உங்க லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சு, இல்ல ராகு கேதுவோட நெருங்கி க்ளோஸா, இல்ல சனியோட நெருங்கி போய் க்ளோஸா கெட்டு போன நிலையில இருக்கிறாரு அப்படின்னா, மற்ற யோகங்கள் இருந்தும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு நடுவில் உங்க லக்னாதிபதி நடுவில் இருக்கணும். அவர் நல்லா இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமம் போயிடும். அப்படி இல்லைன்னா ராசி அதிபதியா ஜாதகத்துல நல்லா இருக்கும். லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதி இது கெடாம இருக்கணும். அப்பதானே வந்து உங்களுக்கு வந்து நடுவில் வந்து அதை வாங்கி கொடுக்கறதுக்கு நடுவில் லக்னாதிபதி நல்லா இருக்கணும். சரி, லக்னாதிபதி நல்லா இருக்கு, லக்னம் கெட்டு போச்சு. லக்னத்துல சனி செவ்வாய், இல்லைன்னா லக்னத்துல ராகு, சனி 3ஆம் பார்வையால 11ஆம் இடத்துல இருந்து, 10ல இருந்து செவ்வாய் 4ஆம் பார்வையால என்ன பண்றது? லக்னம் கெட்டு போச்சு. பாவத்துவம், லக்னம் வந்து பாவத்துவம் ஆயிடுச்சு. லக்னத்துல ஏற்கனவே ராகு, அத சனி பாக்குறாரு 3ஆம் பார்வையால, செவ்வாயும் 4ஆம் பார்வையால பாக்குறாரு. இந்த மாதிரி அமைப்புலாம் இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்ப லக்னமும் கெட்டு போய் லக்னாதிபதியும் கெட்டு போயிட்டா வேற கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு புண்ணியம் இல்லை. அதே மாதிரி தசாநாதன், தசா நடத்துற கிரகம் வலிமையா இல்லாம போயிடுச்சு அப்படின்னா, மத்த எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்து அந்த தசாநாதன் வலிமை இல்லைன்னா அவர் கொடுக்குற நற்பலங்கள் உங்களுக்கு கிடைக்காம போய். சோ இதுதான் வந்து ஏன் நடக்கல அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஃபேக்டரா இருக்கும். லக்னம், லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாங்கன்னா வாங்கி கொடுக்கறதுக்கு தசாநாதன் கொடுக்குற நல்ல பலன்களோ தீய பலன்களோ அதை அனுபவிக்கிறதுக்கு உங்க லக்னம், லக்னாதிபதி நல்லா இருக்கும். அதே மாதிரிதான் சேம் அப்படியே ராசி. லக்னம், லக்னாதிபதி கெட்டு போயிட்டாங்க, ராசி அதிபதியை வச்சு சில ஜாதகங்கள் டிராவல் ஆகும். ஸோ எப்பவுமே இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். லக்னமும் லக்னாதிபதியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குரு பாக்குறாரு லக்னத்தை அப்படின்னா இது ஓகே. பாவகர்கள் பார்த்தாலும் கூட குரு பாக்குறாரு அப்படிங்கிற வரும்போது ரொம்ப பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்காது. குரு பாக்குறதுனால முதல் பாவத்துவம் லக்னம், குரு பார்த்து சுபத்துவம்ங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அதே மாதிரி லக்னாதிபதி மறைஞ்சு போனா ராசி அதிபதியாவது அதை வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கணும். அவரும் கெட்டு போன நிலையில இருந்தாருன்னா லைஃப் ரொம்ப போராடுற மாதிரி ஆயிடும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஜாதகங்கள்லாம் எடுத்து பாருங்க. இந்த லக்னம், லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும், லக்னம் கெட்டு போயிருக்கோம், இல்லைன்னா லக்னாதிபதி கெட்டு போயிருப்பாரு, இல்லைன்னா லக்னமும் லக்னாதிபதியும் நல்லா இருந்து ஓரளவு எல்லாம் போவாங்க. தசைகள் யோக தசையா இல்லாம அவயோக கிரகங்களோட தசையா ஒழிஞ்சு. சோ இதுதான் அந்த போராட்ட சிக்கலுக்கு உண்டான காரணம். சோ எப்பவுமே லக்னம், லக்னாதிபதியோட வலு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா?